சார், உலக அளவில் தலைவர்கள் ஒவ்வொரு சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திச்சிருக்காரு. இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஈரான் தொடர்பாகவும் தாய்வான் தொடர்பாகவும் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. இது ஒரு ஸ்டெபிலிட்டி சம்மந்தமான மீட்டிங்னு கூட சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காலம்தான் அதுக்கு நமக்கு பதில் சொல்லணும். இது ரொம்ப சீக்கிரம். அவர் இப்போ தான் ஒரு வாரம் முன்னாடி வந்துட்டு போயிருக்காரு. நாம் அதை பார்க்கணும், பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த வருகையை சீனர்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஏன்னா இவர் 2வது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு சீனர்கள் மீது அவர்களுடைய அமெரிக்க இறக்குமதிக்கு, அதாவது சீனர்களுடைய ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு அவர் விதித்த இறக்குமதி கட்டணங்கள்லாம் 145% உயர்ந்துச்சு. அதில் ஒரு நிலைத்தன்மை வரணுன்றதுக்காக ஒரு இடைக்கால ஒரு ஏற்பாடாக அவர்கள் தற்காலிகமாக ஒரு ஒப்பந்தத்தை எட்டினார்கள். அதுக்கு பிறகு இவர் போன வாரம் வந்தார் இல்லையா, அதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பு அல்லது 5 வாரங்களுக்கு முன்பு அவர் சீனா போயிருக்கணும். ஆனால் அவர் ஈரான் மீது தொடுத்த போரினால் அந்த வருகை, அந்த விஜயம் தாமதமாச்சு. இது நடக்க வேண்டியது. அதாவது 2017 முதல்ல ஷி ஜின்பிங் அங்கே போனார் மாரலாகோவில். அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை அவர் அதிபர் ட்ரம்ப் அளித்தார். அடுத்த ஆண்டு 2018 சீன விஜயம் இவர் செய்த போது ஃபொபிடன் சிட்டி, அதாவது தடை செய்யப்பட்ட நகரம் அப்படின்னு இருக்கு, போக முடியாத நகரம், அங்கே கொண்டு போய் அவரை கௌரவித்தார் ஷி ஜின்பிங். அதே மாதிரி இந்த முறை இதற்கு முன்பாக 3 அமெரிக்க அதிபர்கள் மட்டுமே அழைத்து செல்லப்பட்ட, அதாவது ரிச்சர்ட் நிக்சன், ஜார்ஜ் டபிள்யூ புஷ், அதுக்கு பிறகு ஒபாமா, அவர்கள் 3 பேர் மட்டுமே போன கம்யூனிச தலைமையகமான ஷாங்னான் ஹாய் அப்படின்ற இடம். அது காற்று கூட போக முடியாத அளவிற்கு பாதுகாப்பு நிரம்பிய ஒரு ரொம்ப ஒரு ரகசிய, அதாவது அந்த இடத்திற்கு மிகப்பெரிய விருந்தாளிகளை மட்டுமே அவர்கள் அழைத்து செல்வார்கள். அப்போது அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனால் இந்த வருகைக்கு பிறகு ஒரு சில சின்ன சின்ன ஒப்பந்தங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்றது சொல்கிறது தவிர, பெரிதாக ஒரு அமெரிக்க அதிபர் அவர் ஒரு வெறுங்கையோடு தான் திரும்பினார்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஈரானில் சீனர்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு உண்டு. ஈரானியர்களை ஹோர்முஸ் நீரிணையை அவர்களை திறக்க செய்யறதுக்கு அவர்கள் அழுத்தம் தரணுன்றது அவருடைய ஆசை. அதை பற்றி அவர்கள் வாய் மூடி இருந்தார்கள். ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு வாசகத்தை வெளியிட்டார்கள். ஹோர்முஸ் நீரிணை உலக போக்குவரத்திற்கு மீண்டும் திறக்கப்பட வேண்டும் அப்படின்னாங்க. இது எல்லாரும் தான் சொல்கிறாங்க, ஈரானியர்கள் உட்பட சொல்கிறது. அதனால் அதில் ஒரு பெரிய செய்தி இல்லை. போயிங் விமானங்கள் அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வாங்குகிறார்கள். மாட்டிறைச்சியை மீண்டும் வாங்க போகிறார்கள். சோயாபீன் அதை பெருமளவு அவர்கள் கொள்முதல் செய்ய போகிறார்கள். இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர் 30 பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய வர்த்தக தூதுக்குழுவை தன்னோடு அழைத்து சென்றார். உலகத்தினுடைய மிகப்பெரிய வர்த்தக தலைவர்கள் இவர்கள். யார்? டிம் குக், ஆப்பிளுடைய முன்னாள் தலைவர், என்சன் வாங், நம்ம நிவிடியா, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை விட மிகப்பெரிய பொருளாதாரம் நிவிடியா அது, அவர். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் வேண்டிய இலான் மஸ்க், இவங்களை எல்லாரும் அழைச்சிட்டு போனார். அதனால் அவர் காட்டுவதற்கு ஒன்றுமில்லை. இதில் வேடிக்கை என்னென்னா, தாய்வானை பற்றி அவருக்கு பாடம் நடத்தி விட்டார் ஷி ஜின்பிங். தாய்வானில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் கவனமாக அதை கையாளலைன்னா நமக்குள்ள ஒரு மோதல் போக்கு உருவாகிடும். கிரேக்கத்தில் ஆத்தன்ஸ், உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்தியாக இருந்த ஆத்தன்ஸ், ஸ்பார்ட்டான்ற ஒரு 2வது சக்தி வளர்ந்ததை பார்த்து பயந்து தொடுத்த போர் தான் பெலோபனீசியன் போர். அது 27 ஆண்டுகள் நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. அப்போ ஆத்தன்ஸ் யாரு? அமெரிக்கா. ஸ்பார்ட்டா யாரு? சீனா. இதுதான் நிலைமை.